Hi dears, welcome to Mom's Magic Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல உப்பு கண்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த உப்பு கண்டம் ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே கெட்டு போகாம இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு கண்டம் பண்றதுக்கு கறி இந்த மாதிரி நீளமான பீஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன பீசஸா போட்டோம்னா நமக்கு அந்த கோர்க்கிற விலை ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அதே சமயம் ரொம்ப பெரிய பீசஸாவும் போடாதீங்க, சீக்கிரத்துல காயாது. இந்த மாதிரி தின்னா நீளமான பீசஸா கட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு சட்டுன்னு காஞ்சிரும். அதே சமயம் நமக்கு வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அப்புறம் இது கெட்டு போகாம இருக்கிறதுக்காக உப்பு மஞ்சளும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். அப்புறம் இந்த மாதிரி கயிறு வேணும். இந்த மாதிரி தடிமனான கயிறை வாங்கிக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம உப்பு கண்டத்தை கோர்க்க போறோம். உப்பு கண்டத்துக்கு உப்பை அப்படியே சேர்த்துடக்கூடாது. நல்லா அடுப்புல வச்சு உப்பை வறுத்துட்டு தான் சேர்க்கணும். உப்பு எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நல்லா மணல் மாதிரி வரும். வறுக்க மணல் மாதிரி வரும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். உப்பை நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்ல 30 to 35 பீசஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உப்பு எந்த அளவுக்கு இருக்கணும்னா தொட்டு நாக்கில் வச்சு பார்த்தோம்னா கரிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா கெட்டு போகாம இருக்கும் உப்பு கண்டம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உப்பு கண்டம் பண்ற கறியை நம்ம கழுவக்கூடாது. அப்படி நம்ம கழுவுனோம்னா அந்த மட்டன் கெட்டு போயிடும். இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த மட்டன் எவ்வளவு ட்ரையா இருக்குன்னு பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க ஆட் பண்ணல. தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பா கெட்டு தான் போகும். ஸோ கழுவ வேணாம், கழுவாம அப்படியே போட்டுருங்க. உப்பு மஞ்சள் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசியை வச்சு கோர்த்துக்கலாம். கோன் ஊசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஊசியை வச்சு நல்லா கோர்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எலும்பு துண்டு. இதில் ஏற்கனவே ஒரு ஓட்டை இருக்கும். கறியுமே நமக்கு ஈஸியாக கோர்க்க வரும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷான கறி தானே, ஸோ ஈஸியாக நல்லா கோர்க்க வரும். இந்த நூலை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேப் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட்ட முடியும். மொட்டை மாடியில் துணி காய போடுற கம்பியில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கொடியில கட்டுறப்ப நமக்கு எறும்பு இல்லை பூனை இந்த மாதிரி எதுவுமே பக்கத்தில் வராது. தட்டிலாம் வச்சு காய வச்சோம்னா சரிப்பட்டு வராது. அதனால இந்த மாதிரி கொடியிலே கட்டி விட்டுருங்க. மொட்டை மாடியில் துணி காய போடுற கம்பியில் இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. அதே கயிறில் இதை காலையில் கட்டி விட்டுட்டு நைட் இல்லைனா ஈவினிங்கில் அவுத்து வச்சுருங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 4 to 5 நாள் வரைக்கும் செய்யணும். உங்களுக்கும் இதே டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. அது உங்க ஊர்ல அடிக்கிற வெயிலை பொறுத்து தான். வெயில் நல்லா அடிச்சிச்சுன்னா 3 நாள்லயே கூட காஞ்சிரும். அப்புறம் இன்னொரு விஷயம், மழை தண்ணி இதுல ஒரு சொட்டு கூட பற்றக்கூடாது. மழை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அவுத்து வச்சிருங்க. நல்லா ட்ரையா காஞ்சதுக்கு அப்புறம் இதை நம்ம அவுத்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. காஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க இப்படிதான் இருக்கும். அந்த மட்டனோட கலர் அப்படியே ப்ரௌன் கலர்ல மாறி நல்லா சுருங்கி இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம தட்டிட்டு பொரிச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தக்காளி அந்த மாதிரி கூட செய்யலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you. Let's spread the joy of cooking.